ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது மரவள்ளிக்கிழங்கு குழிப்பணியாரம். அதுக்கு தேவையான பொருள் பார்க்கலாம். 1/2 கிலோ மரவள்ளிக்கிழங்கு, 1/2 மூடி தேங்காய், வாசனைக்காக ஏலக்காய் தூள், 1 கை அளவு ஜவ்வரிசி, தேவையான அளவு சுகர், 4 ஸ்பூன் ரவை, இனிப்பு எடுத்து கொடுக்குறதுக்காக தேவையான அளவு உப்பு. அடுத்து இப்போ நம்ம இதை நைஸாக மிக்ஸியில் அரைச்சிக்கணும். அதே போல் தேங்காவையும் தனித்தனியாக ரெண்டையும் அரைச்சி எடுத்துக்கிடுவோம். அதுக்கிடையில் ஜவ்வரிசியை ஊற வச்சுக்கலாம். நாம் மரவள்ளிக்கிழங்கு அரைச்சாச்சு. இப்போ நாம் மரவள்ளிக்கிழங்கு அரைச்சி எடுத்துக்கிட்டோம். அதுக்கப்புறம் தேங்காய் பூவையும் அரைச்சி எடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு ஊற வச்சுருந்த ஜவ்வரிசியும் அது கூட சேர்த்துக்கிடுவோம். நெக்ஸ்ட்டு தேவையான அளவு சுகர் சேர்த்துக்கலாம். நம்ம எடுத்து வச்சுருக்க ரவையும் அது கூட ஆட் பண்ணிக்கலாம். வாசனைக்காக 1 ஸ்பூன் ஏலக்காய் தூள். இனிப்புக்காக கொஞ்சோண்டு சால்ட் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் ஒன்றா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது அப்படியே கொஞ்சம் 1/4 மணி நேரம் இருக்கட்டும். உங்களுக்கு இனிப்பு எதுவும் பத்தலை அப்படின்னாக்கும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் நம்ம சேர்த்துருக்க பொருள் எல்லாமே மரவள்ளிக்கிழங்கு, ஜவ்வரிசி, இது எல்லாமே வயிற்று புண்ணை ஆற்றக்கூடியது தான். இது தேங்காய் பால், இது எதுவுமே நமக்கு கெடுதல் கிடையாது. எல்லாமே உடம்புக்கு சத்தான பொருள் தான் நம்ம சேர்த்துருக்கோம். அப்படின்ற போது பிள்ளைகளுக்கு தாராளமாக இதை கொடுக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் மரவள்ளிக்கிழங்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா பிள்ளைங்க விரும்பி சாப்பிடுங்க. அதே போல் இதை நம்ம இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கிட்டோம். 1 வாரம் வரைக்கும் நம்ம அதை ஃப்ரிட்ஜில் ஸ்டோரேஜ் பண்ணிக்கலாம். வச்சுட்டு தேவைப்படையில் அப்பப்போ பிள்ளைகளுக்கு கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் இல்லாத நெய், இது 2ல் ஏதாவது ஒன்று சேர்த்து பிள்ளைகளுக்கு சொட்டு கொடுத்தோம்னா பிள்ளைய விரும்பி சாப்பிடுங்க. உடம்புக்கு ஹெல்த்தியான ஃபுட்டு. இதே போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள். தேங்காய் எண்ணெயில் தான் சுட போகிறோம்.
அவ்வளோதான். குழிப்பு நேரம் சுட்டாச்சு. சாப்பிட்டு பாருங்கள், நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். இதே போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள்.